எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். 75 வயதில் ஒருவர் புதிதாக ஒரு எழுத்தாளராக உருவாகிறாரு, ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னால், ஒரு இன்னிங்ஸோட நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகணுங்கிறது இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ் முற்றிலும் வேறுபட்ட ஒரு இன்னிங்ஸாக இருக்கலாம் இல்லையா? இன்றைக்கி நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது மன மகிழ்ச்சியும் ஆறுதலும் தேறுதலும் தான். மீதம் இருக்கிற காலத்தை நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு பூங்காற்று நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கடந்த பதிவிலே நாம் எப்படி நட்பு வட்டத்தை பெரிதுபடுத்தி கொள்ளலாம், எப்படி தனிமையை போக்கிக் கொள்ளலாம் என்பதை பற்றி சிந்தித்தோம். இளைய தலைமுறையினுடைய ரசனையை உணர்ந்து எப்படி நாம் பழகினால் நாம் தனிமையை உணரமாட்டோம் என்பதை பற்றி எல்லாம் விவாதித்தோம். இல்லை, பார்க்காதவங்க அதை திரும்ப பாருங்கள். இந்த 2வது பாகத்தில் நாம் நீங்கள் கடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் அதுக்கு நான் தீர்வு சொல்கிறேன். நான் 1954 பிறந்தவன், 70 முடித்து 71 இருக்கிறேன். என்னுடைய சம வயதுக்காரர்களையோ அல்லது என்னோட இளையவர்களுடைய உணர்வுகளையோ நான் நல்லா வாங்கி கொண்டு என்னால் பேச முடியும் என்று நான் நம்புகிறேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, பிறருக்கும் பரிந்துரை செய்ய முடியுமானா செய்யுங்க. நம்மளை ஒரு புதிய ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்திக்க முடியுமானாலும் நம்முடைய தனிமையை நம்ம அழகாக போக்கிக்கலாம். எனது இனிமே போய் ஏதாவது புதிய விஷயமா அப்படிலாம் நீங்கள் மறைக்கவே வேண்டாம். என்னுடைய மைத்துனர் ஒருவர், அவர் தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் ஏதோ ஒரு வகையில் எளிய அளவில் உள்ளே போய் சில பணிகள்லாம் செஞ்சார். அவர் கையில் உழைப்பு இருந்தது, நேர்மை இருந்தது. அதனால் நீங்களே அதை பொறுப்படுத்தி பாருங்கள், நம்ம அண்மையில் கும்பாபிஷேகம் செய்ய போகிறோன்னு உடனே இவர் அதை அவருக்கு ஆன்மீக ஈடுபாடு நிறையங்கிறதுனால உடனே எடுத்து பண்ணார். இப்போ படு பிஸியாக இருக்கார். அவருக்கு அவ்வளோ தனிமையாக உணர்ந்தவர் இப்போ அவ்வளோ பிஸியாக ஆகிட்டார். அதே மாதிரி என்னுடைய நண்பர் அண்ணாமலை என்று பெங்களூரில் இருக்கார். அவரும் ஒரு போன இடத்துல அவங்க எல்லாமா சேர்ந்து ஒரு முருகன் கோயில் கட்டினாங்க. அதில் இவருக்கு சில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதை எடுத்து ரொம்ப அழகாக பார்த்தாரு. இப்போ அவரும் படு பிஸியாக ஆகிட்டார். இப்போ நாம் எப்படியெல்லாம் நம்ம என்கேஜ் பண்ணிக்கலாமோ அதன் மூலமாக நம்முடைய தனிமையை நம்ம விரட்டலாம் என்பதை நம்ம பார்க்கலாம். நேரமே போதலை என்கிற நிலைமை இப்போ அவங்களுக்கு உருவாகிறது. ஒரு காலத்தில் நேரமே போகலைன்னு சொன்ன இந்த இருவரும், நான் சொன்ன மைத்துனரும் என்னுடைய நண்பரும், இன்றைக்கி நேரமே போதலை என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஆன்மீக தொடர்புகளில் அவங்களுக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடச்சிட்டாங்க. அவங்க வயதுக்காரர்கள்லாம் எப்போவுமே ஒன்றாயிடுவாங்க. ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஒரே விதமான இறக்கைகள் பறவைகள் ஒட்டி கொள்ளும்னு சொல்லுவாங்கள்ல, ஃபெதர்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வரல. எனவே நாம் ஒரு மாறுகிற ஒரு மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நம்முடைய தனிமை என்பது ரொம்ப தொடரும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய குடும்ப நண்பர் ஒருவர், 75 வயது ஆகிறது. நான் ஆதாரபூர்வமாக பேசுகிறேன், கற்பனையாக அல்ல, ஊகமாக அல்ல, ஹேஷியமாக அல்ல. பிரகாசம் என்கிறவர் கரிகார் பெருவளத்தான கொன்றவர் யாரு என்கிற சிந்தனைகளையும் ஆராய்ச்சியிலையும் இப்போ இறங்கி அதை பற்றி ஒரு நூலே எழுதிட்டார். பொன்னியின் செல்வன் பார்த்த பிறகு அதுக்கு பிறகு அந்த சிந்தனை அவருக்கு தோன்றிருக்கு. எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். 75 வயதில் ஒருவர் புதிதாக ஒரு எழுத்தாளராக உருவாகிறாரு, ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னால் என்ன அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா இல்லையா? இப்போ என்னென்னா, அதை எழுத போக அதை பலரும் அதை பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கொடுப்பார் இல்லையா, குடும்ப உறுப்பினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நல விரும்பிகளுக்கு. அதை படிச்சுட்டு ரொம்ப அவங்க பாராட்ட அதுலேருந்து கிளை சிந்தனையெல்லாம் அவருக்கு தோண்டி இப்போ மேலும் 2 நூல்களுக்கு எனக்கு கரு தோன்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எனவே 75 வயதில் ஒருவர் புதிதாக நூல் எழுத ஆரம்பித்திருக்காருன்னா இனிமேல் அவர் எதுக்காக தனிமையை உணர போகிறாருன்னு சொல்லப்போனால் தனிமையை விரும்புவார்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பொது தொண்டுகளில் நம்மளை ஈடுபடுத்திக்க முடியுமா என்று பார்க்கலாம். தொண்டு நிறுவனங்கள் ஏராளமாக இருக்குது. அதுக்கு ஒரு 2 மணி நேரம் போயிட்டு வரலாம். முழு நேரமாக நம்ம அங்கேயே கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் போய் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம அறிவுரையோ ஆலோசனையோ அல்லது உடல் பிரயாசையாக ஏதாவது செய்ய முடியுமானா அதை நம்ம செய்யலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அன்னலட்சுமி என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அது ஒரு முழுக்க முழுக்க தொண்டர்களால் மட்டுமே நடத்தப்படுது. அதில் சர்வ் பண்ணுறவங்க, பில் போடுறவங்க, நிர்வாகம் பார்க்குறவங்க எல்லாருமே தொண்டர்களாக இருக்கிறாங்க, பொதுவாழ்வு தொண்டர்களாக. அந்த அந்த கடையை நான் கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன், மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்துருக்கேன். நான் அங்கே போய் சாப்பிட்ருக்கேன்.
இன்னமும் ஞாபகம் வருது எனக்கு. மலேசியாலையும் அந்த அன்னலட்சுமியுடைய கிளை இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள், பெரும் பணக்காரர்கள் தனிமையை போக்கிக் கொள்வதற்காக அதுக்காக அங்கே வந்து அங்கே பணிபுரிகிறாங்க. எந்த காசும் வாங்கிக்காமல், ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிடுவாங்களோ என்னவோ தெரியல. அப்படி வந்து நம்ம தனிமையை போக்கிக் கொள்வதற்கு இந்த மாதிரியான இதுபடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவரைக்குமே படிக்காமலேயே வளர்ந்து வந்துட்டு நடுத்தர வயதையும் முதிய வயதையும் அடைந்தவங்களாம் இருக்காங்க. நம்முடைய ரசனை என்ன, நமக்கு என்ன விருப்பம், என்ன தெரிஞ்சு இனிமேல் படித்து என்னத்தை கண்ணையா மாதிரி என்னத்தை படித்து என்னத்தை அப்படிலாம் நம்ம சொல்லவே வேண்டாம். உங்களுடைய ரசனைக்கேற்ப உங்களுக்கு என்னெல்லாம் இன்றைக்கி வந்து தேவைப்படுதோ, என்ன மாதிரியான உங்களுக்கு தலைப்பில் விருப்பமாக இருக்கோ, இல்லை என்ன மாதிரியான எழுத்தாளர் மீது உங்களுக்கு ஒரு அபிமானம் இருக்கோ அதை உருவாக்கி கொள்ளலாம். பெரிய அளவில் கனகனமாக புத்தகத்தை படித்தா வந்து ஒரு வேளை நமக்கு தூக்கம் வரலாம். எனவே சிறிய நூல்கள் எடுத்து அந்த ரசனையினுடைய அடிப்படையில் படிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலான்னு வந்து எனக்கு தோணுது. அப்புறம் ஏதேனும் ஒரு கலையை கற்கலாமா அப்படின்னு வந்து சிந்திக்கலாம். உதாரணமாக இதுவரைக்கும் தியானமே பண்ணாதவங்க இணைய வழியாக பிரம்மகுமாரிகள் வந்து ஒரு வார பயிற்சி வகுப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லித்தராங்க. எந்த கட்டணமும் கிடையாது. சில பேர்லாம் கட்டணம் வாங்கிட்டு கலைகளை சொல்லித்தரவங்க இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிரம்மகுமாரிகள் வந்து அந்த இணையதளம் வழியாக ஒரு வார பயிற்சி வகுப்பு, அதன் மூலமாக மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது வந்து மன மகிழ்ச்சியும் ஆறுதலும் தேறுதலும் தான். அப்புறம் நான்லாம் ஒன்றா பணிபுரிந்த குமுதம் அலுவலகத்தில் லலிதான்னு ஒரு மேடம் வந்து இப்போ வந்து புதிதாக இந்த வயசில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஜோதிடம் கற்று அப்புறம் பக்கவாட்டில் கிளையில் அவங்க வந்து சட்டம் படித்து இன்றைக்கி சட்ட ஆலோசகராகவும் ஆயிட்டாங்க, ஜோதிடமும் பார்க்குறாங்க. சித்தார பாக்கத்தில் அவங்க பேரை சொல்லி கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி எப்படி வந்து அந்த மேடம் வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச்சில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் இருக்க மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் செகண்ட் இன்னிங்ஸ்னு ஒன்று உண்டு. அதை நல்லா பயன்படுத்திக்கலாம். ஒரு இன்னிங்ஸோடு நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகணுங்கிறது இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ் முற்றிலும் வேறுபட்ட ஒரு இன்னிங்ஸாக இருக்கலாம் இல்லையா? அல்லது நீங்கள் என்ன துறையிலேருந்து வளர்ந்து வந்தீங்களோ அதில் நீங்கள் ஒரு பெரிய வல்லவராக இருப்பீங்க. அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது துறையில் இருந்திருக்கலாம். அது சார்ந்த ஆலோசனைகளை சிறிய அளவில் சிறிய இணையதள விளம்பரம் கொடுத்துட்டு ஆலோசனைகளை தொலைபேசி வழியாக சொல்லி அதன் மூலமாக ஒரு கட்டணம் வந்து வாங்கலாமா பார்க்கலாம். இனிமேல் சம்பாரித்து என்ன பண்ணுறது, என்கிட்ட எல்லாம் இருக்குங்கிறது அல்ல. அது வழியாக ஒரு புதிய பொழுதுபோக்கு போகும். உங்களுடைய அறிவு இந்த சமூகத்துக்கு வந்து பயன்படும். அந்த வகையில் ரொம்ப அதை பயன்படுத்திக்கலாம். யூடியூப் வழியாக நீங்கள் எளிய அளவில் மக்களை வந்து அடைவதற்கான வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே போல் உங்களுடைய துறை அறிவை பெருக்கி கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள், அதுவும் இணையதள வழியாக நீங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த வாய்ப்புகளை நீங்கள் தேடி போகணுங்கிறது இல்லை. ஒரு சிறிய அளவில் ஒரு வெப்சைட்டில் போட்டாலே உங்களை தேடி தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மீதம் இருக்கிற காலத்தை நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு அறிந்து கொள்வதற்கோ அல்லது அறிவை பயன்படுத்துவதற்கோ நாம் வந்து பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நம்முடைய தனிமை வந்து போக்கப்படும். எனவே நம்ம தனிமையிலேருந்து விலகி வெளியில் வந்துடணும். எனவே தனிமை என்பது கொடுமை. அந்த கொடுமையிலேருந்து வந்து வெளியில் வந்து ஒரு இனிமையான சூழ்நிலை உருவாக்கிக்கிங்க என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு, இனி எல்லா மீதம் இருக்கிற காலம் வசந்த காலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன கோணத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கும் மனசுக்கு சரின்னு பட்டால் பின்பற்றுங்க. இனி எல்லாம் வசந்தமே. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.